தானம் என்று சொன்னாலே நம் எல்லோர் நினைவுக்கும் வரக்கூடியது கர்ணன். மிகப்பெரிய பாத்திர படைப்பு. மகாபாரதத்திலே தானத்திற்கு சிறந்த பாத்திர படைப்பு கர்ணன் தான். அந்த கர்ணன் தானம் கொடுக்கிற போது தன் கையை கீழே வைத்திருப்பாராம். தானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவருடைய கை மேலே இருக்குமாம். எப்போதுமே தானம் கொடுப்பவருடைய கைதான் மேலே இருக்கும், அதுதான் வழக்கம். பெறக்கூடியவருடைய கை கீழே இருக்கும். ஆனால் கர்ணனுடைய முறை நேர்மாறானது. கொடுக்கும் கர்ணன் கை கீழேயும் பெறுபவர் கை மேலேயும். கர்ணனிடம் சென்று கேட்கிறார், ஏன் உன் கை கீழே பெறுபவர் கை மேலே என்று. கர்ணன் சொன்னார், இப்போதும் சரியாகத்தானே இருக்கிறது. நான் என் உள்ளங்கையில் பொருளை வைத்திருக்கிறேன். என்னிடமிருந்து பெறக்கூடியவர் அதை பெற்றுக் கொள்கிறார். ஒருவருக்கு ஒன்றை நான் கொடுப்பதால் புண்ணியம் எனக்குத்தானே கிடைக்கிறது. புண்ணியத்தை பெறக்கூடிய நான் கையை கீழே வைத்திருக்கிறேன். அந்த புண்ணியத்தை கொடுத்தவருடைய கை மேலே இருக்கிறது என்று சொன்னார்.